தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரம் அருகே பூஞ்சேரி கிராமத்தில் நாளை நடைபெறவுள்ள நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அங்கு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் யுவராஜ். வணக்கம். தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நடிகர் விஜய் தன்னுடைய அந்த தமிழக வெற்றிக் கழகம் என்ற அந்த அரசியல் கட்சியை தொடங்குவதாக அறிவித்திருந்தார். இந்நிலையில் சமீபத்தில் இந்த கட்சியின் தொடங்கி ஒரு வருட காலம் முடிவந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த கட்சியினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவானது நாளை செங்கல்பட்டு மகாபலிபுரம் அருகே இருக்கக்கூடிய பூஞ்சேரி கிராமத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற இருக்கின்றது. இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சிக்காக சுமார் ஒரு மாவட்டத்திற்கு, அதாவது தமிழக வெற்றிக் கழகம் 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு மாவட்டத்திற்கு 15 நகரம், ஒன்றியம், கிளை என 15 நிர்வாகிகள் மட்டுமே ஒரு மாவட்டத்துக்கு அனுமதிக்கப்பட்டு சுமார் 3000 பேர் நாளை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்றனர். இந்நிலையில் இந்த இடத்திற்கு தேர்வு செய்வதற்காக கடந்த வாரத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் அந்த இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் நேற்றும் இது தொடர்பான அந்த ஆய்வுகள் நடைபெற்ற ஒரு சூழ்நிலையில் தற்போது இறுதிக்கட்ட ஆய்வானது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் தற்போது இந்த இறுதிக்கட்ட ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றார். நாளை சுமார் காலை 10 மணி அளவில் நிகழ்ச்சியானது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் 7:30 மணிக்குள்ளாக அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள், அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் சுமார் 7:30 மணிக்குள் வருகை தந்து ஒவ்வொருவரும் தங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இருக்கையில் அமர வைக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. சுமார் 10 மணி அளவில் விஜய் இந்த நிகழ்ச்சி அரங்கிற்குள்ளாக வருகை தந்து தன்னுடைய அந்த பேச்சை தொடங்குவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தன்னுடைய தொடர்ந்து மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு எதிராக தன்னுடைய பேச்சை பேசியிருக்கக்கூடிய விஜய் தொடர்ந்து நாளையும் இந்த நிகழ்ச்சியிலே பேசுவார் என்றும், கட்சி ஒரு வருட காலம் பயணித்து வந்த அந்த நிகழ்வுகள் குறித்தும் நாளை பேச இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது.